ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட திடீர்னு பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, பொங்கல் ஹாலிடேஸ். ஸோ வீடியோ இனி 5 டேஸ்க்கு வருமானது சந்தேகம் தான். முடிஞ்சிடும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷனால் ஊருக்கு போகிறோம். ஸோ வீடியோ போடுறது கண்டிப்பாக முடியாது. முடிஞ்சிடும் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மண்டே தான் வீடியோ வரும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே வியூஸ் இங்கே செம்மையாக போகுது. 5 டேஸ் வீடியோ கொடுக்கலனா ப்ராப்ளம் எனக்கு தான் நல்லாவே தெரியுது. வேறு வழி இல்லை. அதனால தான் முடிஞ்சிடும் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல். 7 ஸ்டார்ஸ் ஃபேமிலி சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல் டு ஆல். அதாவது அடிக்கடி இதே பேசிகிட்டே இருக்கோம். அதான் ஒரு எண்டு கொண்டு வந்துடலாமேன்னு. கண்டிப்பாக இன்னும் 1 மந்தில் உறவுகள் எபிசோடு எப்படியும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதுக்கு அதில் அது எவ்வளோ தூரம் போதோ அதுக்கப்புறமா அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன கேட்குறீங்கன்னு ஒன்றுமே புரியல. வீடியோ கொடுத்து அடுத்த செகண்டே ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட்ஸ்லேயே அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நோ ஜீவன் சந்தியா, நோ இன்பன் ஷைலஜா. சாரிங்க, இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்காக நான் வீடியோ போடலைங்க. எல்லாரையுமே பாருங்கள். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நான் அவங்களுக்கு ரிப்ளை போட்டேன், அவங்க திருப்பி போடவே இல்லை எனக்கு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நான் அப்பப்போ வீடியோன்னு சொல்கிறேன், ஸ்டோரியாக மூவ் ஆகுது, ப்ளீஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே நோ ஜீவன் சந்தியா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்ததுங்க. கண்டிப்பாங்க, ஜீவன் சந்தியா மட்டுமே காமிக்கிற மாதிரி என்னால் வீடியோ கொடுக்க முடியாதுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே தான் காமிக்கணும். இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் இன்பன் ஷைலஜா, இனியன் தேனு, இதேன் மதி அப்படின்னு எல்லாருமே தான். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய தடவை சொல்லிட்டேன். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சும் வியூஸ் போகிறத வச்சுமே தெரியுது. அதாவது இன்னொரு ஸ்டோரி வேணால் அப்படி ரெடி பண்ணலாங்க. ஒரே ஹீரோயின் மட்டும் வச்சு, ஜீவன் சந்தியா மட்டும் வச்சு அவங்களே பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே கொண்டு போகலாம். அப்படின்னா தான் முடியும். ஆல்ரெடி இந்த ஸ்டோரி எடுத்தாச்சுல்ல, 7 பேர் இருக்காங்க. ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியே மூவ் ஆகி போகணும். பட் ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியுது. நேற்று இதுக்காக கொடுத்தேன் கிட்டத்தட்ட 1 வீக்காக. சாரி, நேற்று உறவுகள் கொடுத்தேன். இதுக்காகலாம் 1 வீக்காக கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் கமெண்ட் உறவுகள் போடுங்க சிஸ். உறவுகள் போட்டால் ஜீவன் சந்தியாவை இல்லை. எனக்கு புரியலைங்க. நான் 1 இயர் செலிப்ரேஷன் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். உங்ககிட்டையும் என்னோட ஹாப்பியை ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் இப்போ உள்ள கமெண்ட்ஸும் வியூஸும் பார்க்கும்போது கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆமாங்க, முன்னாடிலாம் சக்தி கார்த்திக், கயல் அர்ஜுன், கண்மணி, ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பேருக்கு ஃபேன்ஸ் அதிகமாகவே இருந்தாங்க. ஏன்னா இப்போலாம் இல்லவே இல்லைங்க. பார்க்குறேன், நிறையா பார்த்தாச்சு. வியூஸும் பார்த்தாச்சு. ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு போர் அடிக்குது போல். அதனால தாங்க எண்டு முடிவு பண்ணியாச்சு. ஸ்டோரி எந்த அளவுக்கு கொண்டு போய் எண்ட் பண்ணணுன்னு அவ்வளோ ஸ்டோரி யோசிச்சு வச்சாச்சு. ஸோ இன்னும் 1 மந்த் எபிசோட் போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடுவேங்க 1 மந்தில். ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு நல்லாவே தெரியுது. அதனால தான். ஸோ பார்க்கலாங்க. எப்படியும் 1 மந்த் வராதுன்னு நினைக்கிறேன். 1 மந்த்க்குள்ளே உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு அதெல்லாம் சக்தி கார்த்திக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் வீடியோ சக்தி கார்த்திக் கொடுத்தோன்னே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. வியூஸ் ஓரளவு போகும். இப்போது லாஸ்ட் வீக் ஒரு சக்தி கார்த்திக்குன்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதிலே தெரிஞ்சுக்கிட்டேங்க எந்த அளவுக்கு எப்படி வீடியோ போகுது, எந்த அளவுக்கு போரிங்காக கொடுக்குறேன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாரி, உங்களால் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் முடிவு பண்ணியாச்சு. சீக்கிரமாகவே உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 மணி ஸ்டோரி முடிவு பண்ணி வச்சாச்சு. எப்படியும் ஒரு 20-25 எபிசோட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடலாங்க. பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. இதுக்கு அதெல்லாம் ஓகே, உறவுகள்லேயும் ஓகே. பட் ஆனால் இப்போ போகிற வியூஸ்க்கு பார்க்கலாங்க. பொங்கலுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்க முடியாது. கொடுத்துடலாம்னு நினச்சேன். திடீர்னு ஊர் போட பிளான் வந்தாச்சு. ஸோ ஏன்னா ஒரு நாள் வீடியோ போடலைனாவே கண்டிப்பாக மறந்துடுவீங்க. மறுபடியும் 1500 வியூஸ் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் 5 நாள் லீவு. பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. பார்க்கலாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ கொடுக்கறது சந்தேகம் தான். பார்க்கலாம், ரெகுலராக வீடியோவே கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதாங்க நல்லது. நானும் என்னடா தப்பு பண்ணுறோன்னு
பார்க்குறேன், ஆனால் எனக்கு தெரிலங்க. வீடியோ இல்லை என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன மாதிரி கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுத்த வியூஸ் போச்சு, இப்போ ஏன் போகல? ஒன்றும் தெரிலங்க. நானும் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். கண்டிப்பாங்க. ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தா 2000 வியூஸ் போகுது ஒரே நாளில். ஒரு நாளைக்கு 1000 கூட போக மாட்டேங்குது. 3 days ஆகிக்குது 1500 போகிறதுக்கே. நோ ப்ராப்ளம், அதே ரெகுலராக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கும் கீழே கம்மியாகிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிடும்லங்க. அதனால தான். ஏன்னா நீங்கள் ஜீவன் சந்தியா கொடுத்தா மட்டும்தான் வியூ அதிகமாக பார்க்குறீங்க. பட் ஆனால் ஸ்டோரியாக நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ சொல்ல போகிற அந்த 25 எபிசோட்ஸும் கூட வியூஸ் போகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஃபேமிலியாக எல்லாரையும் தான் காமிக்கணும், ஜீவன் சந்தியா மட்டுமே காமிக்க முடியாது. எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க எப்படி வியூஸ் போகுதுன்னு. கண்டிப்பாக ஜீவன் சந்தியா மட்டுமே காமிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு 25 எபிசோட்ஸும் எப்படி வியூஸ் போகணுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்க. அடிக்கடி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேங்க அவங்களையும். நானும் உங்ககிட்ட கேட்டேன் நான் என்ன ப்ராப்ளம் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் வீடியோ நல்லா தான் இருக்குது கொடுங்கன்னு தான் சொல்கிறீங்க. பட் ஆனால் வியூஸ் போகல. ஓகே, நோ ப்ராப்ளம்ங்க. பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் முடியலன்னா மண்டே கண்டிப்பாக வந்து பாருங்கள் வீடியோவை, மறந்துடாதீங்க. அப்புறம் ஒரு சில சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக போகுது, ஆனால் டெய்லி வீடியோ கொடுங்க, இல்லைனா 1 நாளாக வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க 2 ஸ்டோரிக்குமே கமெண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டர். என்ன கேட்குறீங்கன்னு புரியல சிஸ்டர். நேற்று தான் அந்த கமெண்ட் வந்தது. ஆனால் இதுக்காக கேட்குறீங்களா? இதுக்காக கேட்டிங்கன்னா என் மேலே தான் தப்பு. பட் ஸ்டோரி வைஸ் ரெண்டுமே நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு தான் சிஸ்டர் இருக்கேன். இதுக்கு அதில் நிறைய பேர் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாங்க போக போக அதுக்கு வியூஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் மேலே அதில் தப்பு இருக்குது. ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கல. ஸோ அது என் மேலே தப்பு. வீடியோஸ்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேராக அடித்தாவே கண்டுபிடிச்சிடலாம் வீடியோ இன்னைக்கு நல்லா போயிருக்கு அப்படின்ட்டு. அவங்களே வீடியோ சூப்பர், அப்போலாம் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன எப்படி கொடுக்குறதுன்னு தெரிலங்க. இதுக்கு மேலே ரெகுலராக தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். திடீர்னு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன். ஒரு நாள் லீவ் விடுற மாதிரி ஆகிடுது. சண்டே மோஸ்ட்லி எல்லாரும் முன்னாள் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் கொடுத்துட்ருந்தேன். இப்போ முடிஞ்சாலும் சாட்டர்டே வீடியோ போடுறேன், சண்டே மட்டும் தான் லீவ் விடுறேன். பார்க்கலாங்க. டைமிங் அதிகமாக போட சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த டைமிங் போட்டதுக்கே எல்லோரும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அவங்க பேரெலாம் இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே 15 நிமிஷம் வீடியோ பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணுறாங்க, வீடியோ சூப்பர், இன்பன் சைலஜா மிஸ்ஸிங், ஜிவி சந்தியா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட் பண்ணிடுறாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 hours to 5 hours எடுக்குங்க. அதுக்கும் மேலே வீடியோ டைம் அதிகமாக போச்சுன்னா அதை விட அதிகமாகவே டைம் எடுக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அடிக்கடி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் சாரி. நான் தப்பாக ஏதாவது பேசினா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இப்போது ஊருக்கு போகிறத நினச்சி ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துட்டோம். என்னோட நிலைமை என்னன்றது தெரிஞ்சிருச்சு. 5 days லீவ்னும் போது கண்டிப்பாக வியூஸ் ரொம்பவே அடி வாங்கும், நல்லாவே தெரியும். அதான் யோசிக்கிறேன், என்னடா பண்ணலாம் வீடியோ கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக கொடுக்க முடியாது, நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஊருக்கு போகிறனால கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ண முடியாது. திடீர்னு சுச்சுவேஷன் ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மண்டே தான் வீடியோ கொடுக்க முடியும். பார்க்கலாம். எனக்கு அதை நினச்சி இப்பயே ரொம்ப ஃபீல் ஆகுது. இருக்கிற 1000 பேரும் போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. பார்க்கலாங்க. நார்மலாகவே டே பை டே வியூஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. 4 இருந்துச்சு, 3.5 ஆச்சு, 3 ஆச்சு, 2.52 அப்படி கம்மியாகி 1500 வந்துச்சு. இனியும் கம்மியாகுமா? கம்மியாகும், அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்குள்ளே உறவுகள் ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இந்த 1500 உறவுகளை ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் திடீர்னு எனக்கு இப்படி ஒரு நிலைமை, ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், 5 days லீவு. மறுபடியும் பார்க்கலாம். பொங்கல் செலிப்ரேஷனுக்குலாம் உறவுகளுக்கும் சரி, இதுக்காக சரி, நிறையா ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நிறையா ட்ரெஸ் எல்லாம் க்ராப் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ நோ செலிப்ரேஷன் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் முடிச்சும் செலிப்ரேஷன் கொடுத்தா எனக்கு தான் தெரியுமே எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. ஸோ எதுக்குங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரெகுலராகவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 days முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. உறவுகள் ஃபேமிலியும் சரி, இதுக்கான ஃபேமிலியும் பொங்கல் கொண்டாடிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். சாரி, எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இது இதுக்காதலோட கண்டினியூட்டிவ் வீடியோ, அதுக்காக போட்டு ஃப்ரேம் இது பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் என்னோட வீடியோஸோட வியூஸையும் கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் பேசணும்னு திடீர்னு முடிவு பண்ணி பேசினேன். தப்பாக இருந்தால் சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
பாய். ஒன் லாஸ்ட் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரீங்க, அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அதில் பாதி பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல, பாதி பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு நானும் பார்த்துட்டேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் ரெகுலராக தான் வீடியோ கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சது தயவு செய்து சொல்லுங்கள். ஓகே, பாய்.